So first part of today's session will be why எதனால அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். அண்டர்ஸ்டாண்ட் சரி. செகண்ட் பார்ட் ஆஃப் டுடேஸ் செஷன் we will be like discussing a puzzle. எதனால அப்படின்னு சொல்லிட்டு I'll also tell you some properties of factors. சரியா? And I'll share a puzzle with you people. Okay. Last part of the puzzle முடிச்சதுக்கு அப்புறம் we'll play a small game. ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வைக்கிறேன். சரியா? ஸோ அது ஒரு டெமோ டெஸ்ட் தான். 3 கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். இட் வில் பி ஃபன் ஐ திங்க். சரியா? நிறைய பேர்த்துக்கு அது ஒர்க் ஆகாம கூட போகலாம். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதனால ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒர்க் ஆகலைனாலும் டோன்ட் மைண்ட். மற்றவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை வேடிக்கை பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். சரியா? And as always, don't forget to remind me about the attendance. Fine. First part of today's class. Yesterday's session, I actually asked you a question. சரியா? Why we are doing some specific processes, right? For example, 24 ஓட number of factors எவ்வளோ? Factors நமக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 8 factors கிடைச்சது. சரி, எப்படி கிடைச்சது? 24 is nothing but 3 into 8, right? Or இந்த 8 வந்து 2 power 3 ன்னு எழுதிக்கலாம், 3 வந்து 3 power 1 ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்? அண்ட் ஆஃப்டர் தட் இந்த பவர்ல இருக்க நம்பர் கூட +1 ஆட் பண்ணணும்னு சொன்னா, இந்த பவர்ல இருக்க நம்பர் கூட +1 ஆட் பண்ணோம்னா வில் கெட் 4. இந்த பவர்ல இருக்க நம்பர் கூட +1 ஆட் பண்ணோம்னா 2. 4 into 2 we get how much? We get 8 factors. கரெக்ட்? ஸோ நேற்று என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர்ல இருக்க நம்பர் கூட ஏன் +1 பண்றோம்? சரி, ஸோ அப்புறம் இது ரெண்டு ஏன் மல்டிப்ளை பண்றோம்? why this process? அது தெரிஞ்சாதான் we can tell we have understood the whole concept. இதை மட்டும் வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமானா முடியும். சரியா? பட் ஒரு லெவலுக்கு மேல பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது எதனால வருதுன்னு தெரிஞ்சா ரொம்ப டீப்பா போய் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் கூட ஈஸியா நம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகே. Session record start ஆயிடுச்சுடா. I have already recorded the session. Thank you Ajit for reminding me. Okay. Fine. Now நேத்து ஒரு question கூட கொடுத்திருந்தேன் இல்லையா? கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன். யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? What are the factors of 120? அதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னு கேட்டிருந்தேன். கரெக்டா? யாராவது ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எழுதுங்க பார்க்கலாம். ஒரு மைக் ஆன் பண்ணி சொல்லலாம், ப்ரிஃபரபிளி தட். இல்லை டைப் பண்ணலாம். தீபலட்சுமி வெரி குட், 360 இஸ் கரெக்ட். வேற யாராவது ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? கவி பிரபா குட். சரி, இப்போ அது எப்படி 360 அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு மெத்தட் சொல்றேன். இப்படிதான் நீங்களும் போட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ 120யோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு? நேற்று செஷன்லயே பார்த்தோம் 16 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. கரெக்டா? இந்த 16 ஃபேக்டர்ஸை நான் எழுதுறேன். 1, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் 1, செகண்ட் ஃபேக்டர் இஸ் 2, 3, 4, 5, 6, 7 வராது, 8, 9, 10, ரைட், 11 வராது, 1, 2, 3, 4, குட் ஃபைன். 12 வரும், 13, 14, 15, 16 வராது, 17, 18, 19, 20, 24. as always எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் இதோட பேர் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 1 into 120, 2 into 60, 3 into what 40, 4 into
let's say 30 and 5 into 24 all that. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 16 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ரைட். எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்ப்பா. சரியா? ஸோ மொத்தம் 16 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த 16 ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னு கேட்கிறேன் நான். கரெக்ட்? ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து மேனுவலா நான் ஆட் பண்றேன். மேனுவலா ஆட் பண்ணி எவ்வளவு வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணா ஐ கெட் 360. சரியா? எத்தனை பேர் இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க? இது மெத்தட் 1. யாராவது இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்களா? வேற எப்படியாவது சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வேற எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. தீபலட்சுமி, கவிப்பிரபா, காயத்ரி, பிரேம்சந்த், உங்களுக்கு எப்படிப்பா 360 கிடைச்சது? இந்த மாதிரி எழுதி சால்வ் பண்ணிருக்கேன். ஓகே, 1%. சேம். திஸ் மெத்தட்னு சொன்னா ஈஸி இல்லையா? மைக் ஆன் பண்ணி பேச சொல்ல மாட்டேன். ஸோ சிம்பிள். ஓகே, சரி. This method is nice, but the problem is if the number is instead of 1000 what 120 1200 கொடுத்திருக்கேன்னு வச்சுக்கேன், அப்ப எல்லா நம்பரும் எழுதி நம்ம சம்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா லேட் ஆகும்ல. ரைட்? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நம்பருக்கு நம்ம இந்த மாதிரி மேனுவலா ஒவ்வொன்றா எழுதிட்டு இருந்தோம்னா இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். இதுக்கு தான் நம்மளுக்கு என்ன வேணும்னா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ we wanted to what dive into this problem little more deeper. சரியா? அதுக்காக தான் இந்த y எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கஷ்டமா ப்ராப்ளம் கேட்கும்போது இந்த y இருந்துச்சுன்னா it will make you solve the problem very easily. ஓகே, இப்போ 24 வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ 24க்கு ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா வாட் வி காட் 2 பவர் 3 3 பவர் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 24க்குள்ள 3 2 இருக்குன்னு அர்த்தம். ரைட்? 3 டைம்ஸ் 2 இஸ் தேர். ரைட்? 2 பவர் 3 இஸ் பிரசன்ட். சரியா? அப்படின்னா 2 பவர் 3யோட வேல்யூ என்னது? 8. அப்ப இந்த 24க்குள்ள ஒரு 8 இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது புரியுதான்னு சொல்லுங்கப்பா உங்களுக்கு. அதாவது 2 பவர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 இன்டூ 2 இன்டூ 2. இந்த 24க்குள்ள 3 2 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 24க்குள்ள ஒரே ஒரு 3 இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது புரியுதா? Can you understand till this point? Yes, no? யாருக்காவது இதை ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லு, ரிப்பீட் அப்படின்னு சொல்ல, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இது புரியலன்னா ஃபர்தர் நம்ம போக முடியாது. சரியா? ஓகே. ஸோ இப்போ அந்த 24 கண்டிப்பா 8ஆல டிவைட் பண்ணலாம். ஏன்னா 24க்குள்ள 8 இருக்குன்னு அர்த்தம். 8ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் 3 டைம்ஸ் ஆஃப் 2. சரியா? ஸோ அப்போ 3 2 இருந்துச்சுன்னா 2 2ம் இருக்கும். அதாவது 2 பவர் 2வும் இருக்கும் which means 4. சரி, 2 பவர் 1ம் இருக்கும் which means 2. 2 பவர் 0வும் இருக்கும் which means 2. சாரி 1. Anything power 0 is 1. ஓகே. இது வரைக்கும் புரியுதான்னு சொல்லுப்பா. ஐ வில் ரிப்பீட் இட், நோ ப்ராப்ளம். சரியா? அதாவது இந்த 24 நம்ம பிரிச்சு எழுதினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3ன்னு கிடைக்குமா? அதை சிம்பிளா நம்ம இப்படி எழுதுவோம். கரெக்டா? அப்போ இந்த 24க்குள்ள 3 தடவை 2 2 2 இருக்கா? 2 2 2 எவ்வளோ? 8. அப்போ 24க்குள்ள ஒரு 8 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப இது 8ஆல வகுப்படும், 8ஆல டிவைட் ஆகும். அதே 24க்குள்ள 2 2 இருக்கா? அப்ப 4ம் இருக்கு. 8 இருந்தாலே 4 இருக்கும், 4 இருந்தாலே 2 இருக்கும், 2 இருந்தாலே 1 இருக்கும். புரியுதா அவன் என்ன சொல்றான்னு? Can you understand this?
அப்போ இந்த 4மே will be factors of what? 24. Individual factors of 24. Because of this 2 power 3. இந்த 2 power 3 இருக்கிறதுனால 24க்குள்ள கண்டிப்பா இந்த 4 ஃபேக்டர் இருக்கும். 24 வந்து கண்டிப்பா இந்த 4 நம்பரால டிவைட் ஆகும். புரியுதாம்மா? கோகுலப்பிரியா புரிஞ்சுதா? Okay. So I'll repeat this again. Right. So இப்போ இந்த ப்ராப்ளம்ல 24 அப்படிங்கறத நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது, right, what we got 2 power 3 into 3 power 1. அப்போ அதுக்குள்ள ஒரு 2 power 3 இருக்கு, 2 power 2 இருக்கு, 2 power 1 இருக்கு, 2 power 0 இருக்கு. So how many factors are there? 4 factors are there. அதே மாதிரி 3 power 1 இருந்துச்சுன்னா 3 power 0வும் இருக்கும். அப்போ 3ஆலையும் டிவைட் ஆகும், 3 power 0 1ஆலையும் அது டிவைட் ஆகும். ஸோ இங்க எவ்வளவு ஃபேக்டர் வந்திருக்கு? 2 factors will be there. சரியா? இப்போ நம்மளுக்கு பவர்ல என்ன நம்பர் இருந்துச்சு? 3 தான் இருந்துச்சு. ஆனா இங்க எவ்வளவு நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கு. இங்க பவர்ல என்ன இருக்கு? 1 தான் இருந்துச்சு. இங்க எவ்வளவு நம்பர் இருக்கு? ரைட், 2 நம்பர் இருக்கு. சரியா? சோ இதை வச்சு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, why we are adding that +1? இந்த +1 எங்கிருந்து வருது? சார் அந்த 2 power 0 and 3 power 0. வெரி குட். 2 power 0 and 3 power 0. அப்ப எல்லாத்துலயுமே அந்த பவர் 0 முன்னாடி வருமா? அப்ப எல்லா நம்பர் கூடயும் நம்ம அந்த +1 ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இது வரைக்கும் புரியுதுலப்பா ஏன் இந்த நம்பர் கிடைச்சிருக்குன்னு? எஸ், நோ? எஸ். ஸோ அடுத்து ஏன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன்னு பார்க்கலாம். 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. அதாவது 1, 2, 4, 8. இங்க 3 power 0, 3 power 1, 1, 3. இது எல்லாமே அந்த 24 தனித்தனியா டிவைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். இதை கம்பைன் பண்ணா இந்த 4 நம்பரையும் இந்த 2 நம்பரையும் கம்பைன் பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்தம் 4 × 2 8 நம்பர் கிடைக்கும். அந்த 8 நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, this 1 into இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணும். 1 into 1 1, 1 into 3 3, 2 into 1 2, 2 into 3 6, 4 into 1 4, 4 into 3 12, 8 into 1 8, 8 into 3 24. இதுதான் அந்த 24ஓட ஃபேக்டர்ஸா இருக்கும். இப்படிதான் ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? இப்படி இந்த ஃபேக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறது இப்படிதான் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. அது என்ன லாஜிக்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ஃபாஸ்டா ஆன்சர் சொல்லுங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24? இந்த 24உடைய எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்னு கேட்கு. I'll give you probably 1 minute time. Okay. எல்லாரும் போனை வந்து
நம்ம வந்து போர்ட்ரேட்டா நேரா வச்சு பார்க்கறத விட இந்த ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆன் பண்ணி லேண்ட்ஸ்கேப்ல வச்சு பாருங்கடா. ஸ்க்ரீன் கொஞ்சம் பெட்டரா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, ஃபைன். சூப்பர். நிறைய பேர் 60ன்னு கரெக்டா எழுதியிருக்க. சரி, இப்போ நிறைய பேர் எப்படி பண்ணிருப்ப தெரியுமா? இத இந்த மாதிரி தான் பண்ணிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, அதாவது 1, 2, அப்புறம் 4, 8, இங்க 3 பவர் 0, 3 பவர் 1. இதோட வேல்யூ வந்து 1, 3. ஸோ என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த 4 நம்பரையும் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு 8 நம்பர் நம்மளுக்கு கிடைச்சது இல்ல, ரைட்? அந்த 8 நம்பர் என்னென்ன? 1, 2, 3, 4, அப்புறம் 6, 8, 12, 24 எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறம் இந்த 8 நம்பரையும் ஆட் பண்ணி 60ன்னு போட்டுட்டாரு. கரெக்டா? அப்படி பண்றதுக்கு பதிலா ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, ப்ராசஸ் 1 நான் இப்படி பண்ணும்போது என்ன பண்றேன், இது 4 நம்பரையும் இந்த 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி 8 நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஆட் பண்றேன். கரெக்டா? ஸோ இந்த ப்ராசஸ் 1 என்னது, நான் மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் ஐ எம் ஆடிங். அப்படி பண்றதுக்கு பதிலா ஈஸியான ப்ராசஸ் என்னன்னா, இதுல இருந்து தானே எப்படியும் இந்த 8 நம்பர் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேல்யூ எல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கோ. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 plus 4 plus 4 plus 8 15, 1 plus 3 4. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணினா அதே 60 தான் கிடைக்கும். சரியா? So which process is easy? First process or second process? எதுமா ஈஸியா இருக்கு? முதல்ல நம்ம பண்ணதா ரெண்டாவது பண்ணதா? புரியுதா? ரெண்டாவது ப்ராசஸ் யாருக்காவது ரிப்பீட் பண்ணுனா, you guys ask for a repeat guys. சரி, no repeat I think. அப்போ இதே மாதிரி நான் முன்னாடி ஒரு क्वेश्चन கேட்டேன்ல, what is that 120 ஓட sum of factors நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் இல்லையா? அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றேன்னு பாருங்க. ரைட். ஸோ இந்த 120 ஃபர்ஸ்ட் நான் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா? 8 into 15. Further 8 is 2 power 3, whereas 15 is 3 power 1 into 5 power 1. நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். சரியா? ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது 2 power 3, 2 power 2, 2 power 1, 2 power 0. இங்கே 3 power 0, 3 power 1, 5 power 0, 5 power 1. இந்த 4 நம்பரையும் இந்த 2 நம்பரும் மல்டிப்ளை ஆச்சுன்னா 8 வரும். அந்த 8 நம்பரும் இந்த 2 நம்பரும் மல்டிப்ளை ஆச்சுன்னா 16 நம்பர் வரும். இதை 16ஐயும் கண்டுபிடிச்சு ஆட் பண்றதுக்கு பதிலா இங்கேயே ஆட் பண்ண போறேன். 1 plus 2 plus 4 plus 8 15. இங்க ஆட் பண்ணா 4, இங்க ஆட் பண்ணா 6, 5 4 60, 60 into 6 360. அதுதான் ஆன்சரா இருக்கும். புரியுதாடா? யாரெல்லாம் நேற்று இந்த மாதிரி 360 கண்டுபிடிச்சீங்களோ அவங்களுக்கு தெரியும் நான் இப்ப சொல்லி கொடுத்த செகண்ட் மெத்தட் எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது. நீ ஃபுல்லா மேனுவலா பண்றதுக்கு பதிலா இது ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். என்ன இப்படிதான் இது ஃபார்ம் ஆகுதுன்னு உனக்கு தெரியணும். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி உனக்கு எழுத தெரியணும். நான் இப்ப 1200, 2400 ஒரு பெரிய நம்பரே கொடுத்தாலும் நீ ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இப்போ வந்து நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற நம்ம இன்னும் ஆப்டிடியூட் டாபிக்குள்ளேயே போகலடா. உனக்கு ஃபவுண்டேஷன் தான் நான் கொஞ்சம் செட் ரைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே யூ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் பிஹைண்ட் திங்ஸ். ஏன் இதெல்லாம் பண்றோம், சரியா? எப்படி படிச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணேன். சரியா? ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஹியூஜ் டாபிக். அதுல வந்து நான் உனக்கு 2 விஷயம் மட்டும் தான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஃபேக்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஃபேக்டர்ஸ்ல ஆல்சோ வி ஹவ் டிஸ்கஸ் 2 திங்ஸ். ஒன்று வந்து
number of factors அடுத்தது sum of factors. சரியா? இந்த ரெண்டு விஷயத்துல what number system வந்து கொஞ்சம் it is considered to be a difficult topic, hard topic. சரியா? அதுலயுமே இந்த factors sum of factors எல்லாமே கஷ்டமான டாபிக். அதிகமா பிளேஸ்மெண்ட்ஸ்ல கேட்க மாட்டாங்க. நீ வந்து கேட் மாதிரி எக்ஸாம்க்குலாம் யாராவது படிக்கிற மாதிரி ஆசை இருந்தா சொல்லு, நான் இதை இன்னுமே டீப்பா சொல்லித்தரேன். இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்ததே டீப் தான் உனக்கு. சரியா? சம் ஆஃப் ஃபேக்டர்ஸே நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ல அதிகமா தேவைப்படாது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அதிகமா தேவைப்படாது. சரியா? கேட்ல மட்டும்தான் அதிகமா யூஸ் ஆகும். இப்போ வரைக்கும் யாராவது ஓகே இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன்னா டோன்ட் வரி, இதை விட கீழே தான் நம்ம படிக்க போறோம். சரியா? இதே ஈஸி தான் ஃபீல் பண்ணேன்னா யூ டோன்ட் வரி ஈவன் மோர், நீ கேட் எக்ஸாம்க்கே படிக்கலாம். சரியா? ஸோ தட் இஸ் த ஹோல் ஐடியா பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். சரி, இப்போ வில் go to the puzzle. Before that ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டி உன்னோட நோட்ல எழுதி வச்சுக்கோ. ப்ராப்பர்ட்டி ஆர் நோட் அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே, பிஃபோர் ஐ டெல் யூ த நோட், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நம்ம நிறைய நம்பர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோமா? 24க்கு பார்த்தோம் 8 ஃபேக்டர்ஸ் வந்துச்சு. 120க்கு பார்த்தோம் 16 ஃபேக்டர்ஸ் வந்துச்சு. 72க்கு செக் பண்ணோம் 12 ஃபேக்டர் வந்துச்சு. 2400க்கு செக் பண்ணோம் 36 ஃபேக்டர் வந்துச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈவன் நம்பரா தான் வருமா, இல்ல வேற ஏதாவது நம்பருக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கூட வருமா? வாட் டு யூ சே? anyone? தெரியலன்னா தெரியலன்னு கூட சொல்லுங்கடா, பேசாம இருக்காதீங்க. இந்த ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனான விஷயம். சரியா? ஆப்போசிட்ல நீ இருக்கியா இல்லையானே தெரியாது. ஸோ நானா ஒரு அசம்ஷன்ல வாட் ஐ ஹாவ் டு பி டாக்கிங் சம்திங் ஆல் தட். ஸோ ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. சரியா? தெரியலைங்க. பிரியதர்ஷினி, எஸ் வாமா. எப்படி ஆடு கூட வரும்னு சொல்ற? ஏதாவது நம்பர் சொல்லு பார்க்கலாம். சார் 9க்கு வந்து 1 3 9 மூணுமே ஃபேக்டர்ஸ்ங்க சார், அதனால ஆட் நம்பரும் வரும். பிரியதர்ஷினி, எஸ். சரி, எல்லாரும் பலமா ஒரு தடவை கை தட்டுங்க. வெரி குட். ஸோ 9 அப்படின்னு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 1 3 9 எவ்வளவு ஃபேக்டர் வருது? ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். எப்படி கண்டுபிடிச்சமா இது? ஓகே, இங்க ஆட் நம்பர்ஸ் கூட ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு சொல்லியிருக்காங்க ஈவன் நம்பரா சூஸ் பண்ணிருக்கோம் அதனால வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு ஆட் நம்பரே சொல்றேனே. ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் an odd number 15 எடுத்துக்கோ. சரியா? ஸோ 3 into 5 15. 3 power 1 5 power 1 2 2 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஈவன் ஃபார் ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் will be there. ஆனால் ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 9. வெரி குட். ஃபர்ஸ்ட் பர்சன் பிரியதர்ஷினி கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து வேற ஏதாவது நம்பருக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கடா. ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். Okay. After consuming more data. சரிடா, ஓகே, வில் see what can be done. யாராவது ஒருத்தங்க இந்த செஷன் முடியும் போது டோட்டலா எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, எனி அதர் நம்பர்? எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோ. ரைட். ஸோ 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். 9க்கு 3 ஃபேக்டர் இருக்கு. 27க்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தாமா வரும்.
27 4 ஃபேக்டர் இருக்கும். 1 3 9 27. 16 வெரி குட். சரியா? ஸோ 16 5 ஃபேக்டர் இருக்கும். What are the numbers? 1 9 16. 12க்கு வராதுடா. பாரு இந்த நம்பருக்குலாம் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாரு. 1 9 16 இது மூணுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? மினிமம் any idea? Very good. So squares of 1 3 and 4 right? அப்போ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன் நீ ரைட். அப்போ மற்ற ஸ்கொயர் நம்பர் எடுத்து பாரு. 4 செக் பண்ணி பாரு. கரெக்ட், அதுக்கு 3 ஃபேக்டர் தான் இருக்கு ரைட். ஸோ அப்போ ஆல் தி ஸ்கொயர் நம்பர்ஸ் அந்த நோட்ல எழுதி வச்சுக்கோ. நோட் அப்படின்னு ஒன்று போட சொன்னா இல்லையா? நோட்ல எழுதி வச்சுக்கோ. ஆல் ஸ்கொயர் numbers will have odd number of factors. All square numbers will have odd number of factors. சரியா? And vice versa is true. அப்படின்னா என்ன அர்த்தம்னா what எல்லா ஸ்கொயர் நம்பருக்கும் ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தான் இருக்கும். ஆர் கொஸ்டின்ல ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது என்னவா தான் இருக்கும்? இட் வில் பி ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கும். சரியா? புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு? ஸ்கொயர் நம்பர்ஸுக்கு மட்டும் நம்ம நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் வரும். Okay. Now I am going to ask you a puzzle question. So the puzzle question is something like this. இது வந்து 100 டோர் பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள், அமேசான் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல கேட்ட ஒரு பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்பெல்லாம் இந்த பசில் கேட்குறாங்களா எனக்கு தெரியல, ஏன்னா கொஞ்சம் ஈஸியாயிருச்சு. ஓகே, ஸோ 100 டோர் பசில்னா மொத்தம் ஒரு 100 கதவு இருக்குண்டா. ஸோ டோர் நம்பர் 1 2 3 4 up to 100. சரியா? ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ டோர் 1 டோர் 2 டோர் 3 டோர் 4 டோர் 100. சரியா? ஓகே, ஸோ இப்போ 100 பசங்க இருக்காங்க நிறைய. எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் போட்டிருக்கு. சரியா? அவங்களோட டிஷர்ட்ல ஒவ்வொரு நம்பர் எழுதியிருக்கு. சரியா? ஸோ 1 2 3 up to what 100. All of them are standing in a random order. Okay, let us assume this is also in a random order. வரிசையா இல்ல, ஏதோ ஒரு ஆர்டர்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த 1ஆம் நம்பர் பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he will visit only doors which are multiple of 1. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 1ஓட அதாவது 1வது மல்டிப்ளிகேஷன் டேபிள் என்ன நம்பர்லாம் வரும்? எல்லா நம்பருமே வருமா? அப்ப எல்லா கதவுக்கும் போவான்னு அர்த்தம். சரியா? ஸோ 2 இருக்கான் இல்லையா, அவன் எந்தெந்த டோருக்குலாம் போவான்னு பார்த்தீங்கன்னா 2ஓட மல்டிப்ளிகேஷன் டேபிள் வர நம்பருக்குலாம் போவான். 2 1s are 2 4 6 8 இந்த கதவுக்குலாம் போவான். இனிஷியலா ஆல் த டோர்ஸ் வில் பி இன் க்ளோஸ்டு கண்டிஷன். சரியா? இப்போ ஒருத்தன் வந்து அவனோட கதவுக்கு போனான்னா ஆல்ரெடி க்ளோஸ்ல இருந்தா ஓப்பன் பண்ணிடுவான், ஓப்பன்ல இருந்தா க்ளோஸ் பண்ணி வச்சிருவான். சரியா? இப்படியே இனிஷியலா எல்லா கதவும் க்ளோஸ்ல இருக்கு. இந்த பசங்களாம் அவங்கவுங்க கரஸ்பாண்டிங் டோருக்கு விசிட் பண்ணிட்டு ஆல்ரெடி க்ளோஸ்ல இருந்தா ஓப்பன் பண்ணி வச்சிருவான், ஓப்பன்ல இருந்தா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். எண்ட் ஆஃப் த டே இந்த 100 பசங்களும் அவங்கவுங்களோட டோர் போனதுக்கு அப்புறம்
எத்தனை கதவு ஓப்பன்ல இருக்கும், எந்தெந்த கதவெல்லாம் ஓப்பன்ல இருக்கும்? This is my question. யாருக்கா இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணணும்னா ஆஸ்க் மீ அகைன். ஓகே, ஸோ இங்க பாரு 100 கதவு இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோ, உங்க அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, பிசிஏ டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து அந்த எம்சிஏ டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வரிசையா 100 கதவு இருக்கு. ஓகேவா? அப்புறம் வெளியே 100 பசங்க இருக்காங்க. எல்லா பசங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 6 100 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி கதவுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 6 up to 100. இப்போ எல்லா கதவும் க்ளோஸ்ல இருக்கு. இப்போ 1ஆம் நம்பர் பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. அவன் எந்தெந்த கதவெல்லாம் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுவான் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவனோட 1ஆம் நம்பர் அப்படின்னா அவனோட நம்பர் 1, சரியா? அதோட மல்டிபிள் எல்லாம் விசிட் பண்ணுவான். அப்போ அவன் எதெல்லாம் விசிட் பண்ணுவான்? 1 2 3 4 5 எல்லா கதவையும் போய் பாப்பான். ஃபர்ஸ்ட் க்ளோஸ்ல தானே இருக்கு, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். அடுத்து 2ஆம் நம்பர் வருவான். ஸோ 2ஆம் நம்பர் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவனோட மல்டிபிள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 4 6 8 இதுக்கு மட்டும் தான் போவான், சரியா? அப்ப 2ங்கிற கதவுக்கு போவான். என்ன பொசிஷன்ல இருக்கும் இப்போ? 2 வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிட்டானா, இப்ப அதை போய் க்ளோஸ் பண்ணி வச்சிருவான். அடுத்து 4ஆம் நம்பர் போவான், அதையும் க்ளோஸ் பண்ணிடுவான். அடுத்து 6ஆம் நம்பர் போவான், க்ளோஸ் பண்ணிடுவான். அப்படியே அவன் எந்தெந்த கதவுக்கு போகணுமோ அந்த கதவுக்கெல்லாம் போய் ஆல்ரெடி அந்த கதவு ஓப்பன்ல இருந்தா க்ளோஸ் பண்ணி வச்சிருவான், ஆல்ரெடி க்ளோஸ்ல இருந்தா ஓப்பன் பண்ணி வச்சிருவான். இப்ப 3ஆம் நம்பர் வருவான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3க்கு போவான். 3 வந்து ஓப்பன்ல இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணுவான். 6க்கு போய் செக் பண்ணா 6 வந்து க்ளோஸ்ல இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான். இப்படி எல்லா பசங்களும் அவங்களோட கரஸ்பாண்டிங் டோரை போய் விசிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா, ரைட், கடைசியா எண்ட் ஆஃப் த டே எத்தனை கதவு ஓப்பன்ல இருக்கும், எந்தெந்த கதவு? புரியுதாடா? யாருக்காவது இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்ல, இன்னொருக்கா கூட சொல்றேன், நோ ப்ராப்ளம். Do anyone want me to repeat it again? ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன்டா. என்னன்னா, இப்போ ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு சொன்னா இல்லையா, ஸோ ரேண்டம் ஆர்டர்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் இந்த மாதிரி வரிசையா கதவெல்லாம் வரிசையா இருக்கு, பசங்க எல்லாம் வரிசையா போறாங்கன்னு எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதா? ஓகே, ஷர்மிளா ஏன் எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சரி, ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு யூனிஃபார்ம் ஆர்டரை எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆர்டர் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ரேண்டம் ஆர்டர். ரேண்டம் அப்படின்னால என்ன அர்த்தம்? எப்படி வேணா இருக்கலாம் அர்த்தமா? எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னா வரிசையா கூட இருக்கலாம்ல, ரைட்? ஸோ தட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட். அப்போ நீ என்ன பண்றனா எல்லாம் வரிசையா இமேஜின் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 up to 100. சரி, ஸோ பசங்களும் வரிசையா இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோ. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், சரியா, up to 100 ஸ்டூடெண்ட். ஸோ இவன் ஃபர்ஸ்ட் போறான். இனிஷியலி ஆல் தி டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட், சரியா? இவன் எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போறான். அடுத்து 2ஆம் நம்பர் வருவான், ஈவன் நம்பரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறான். லைக் வைஸ் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எந்தெந்த டோர்லாம் ஓப்பன்ல இருக்கும்னு கேட்கிறேன். எத்தனை டோர் ஓப்பன், அது எந்தெந்த டோர்? How many doors open and which doors?
உனக்கு ஒரு 3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், சரியா? சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன்ல தான் இருக்கும், சரியா? எல்லா டோரும் இல்ல. ஃபர்ஸ்ட் டோர் மட்டும் ஓப்பன்ல இருக்காது, நிறைய டோர் ஓப்பன்ல இருக்கும். அதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும். 1 நம்பர் கண்டிப்பா ஓப்பன்ல தான் இருக்கும். தட் இஸ் கரெக்ட். வெரி குட். நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். கருப்புசாமி சூப்பரா. செகண்ட் Sir. டோரை கண்டுபிடிச்சா சொல்லுடா. ஃபர்ஸ்ட் 4th வரும் சார். அப்புறம் ஓகே 9th கூட வரும் சார். ஓகே. That means என்னோட கேள்விக்கு wires-ல பதில் சொல்லு. மொத்தம் எத்தனை டோர்? ஏன்னா 10 maybe 10. 10. ஓகே ஃபைன். எப்படி ஏன்னா இப்ப சொல்லுடா சொல்லு. சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 தான் கண்டுபிடிச்சேன் 16 வரைக்கும். ம் எனக்கு வந்து 4th டோர் ஓபன் பண்ணிட்டு போனவங்களால திருப்பியும் செகண்ட் டோரையும் அதை ஓபன் பண்ண. இப்ப 4th இருக்காங்க சார். ம் அவங்க வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4th இருக்கவங்க வந்து போய் ஓபன் பண்ணுவாங்க. ம். திருப்பியும் 8 டேபிள்ல வரவங்களால திருப்பி 4th போக முடியாது. அப்ப அது ஓபன்லயே தானே இருக்கும். சரி ஓகே சரிடா சூப்பர். எனக்கு புரிஞ்சிருச்சு ஓரளவு. இன்னும் ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. மத்தவங்க எல்லாம் வந்து ஏதாவது பண்றாங்களான்னு பாக்கலாம், சரியா? ஸ்கொயர்ஸ்ல தான் வருங்கிறதே என்னோட ஏய், இதுங்க சார். சரி ஓகே சூப்பர். ரகசியத்தை உடைச்சிட்டியே. சரி பரவாயில்ல, மத்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணட்டும், சரியா? சரிங்க ஒரு சார். ஒரு 1 மினிட் இருக்கு. வேற யாராவது அதை கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம், சரியா? சரிங்க சார். ஆஃப்டர் 1 மினிட் எக்ஸ்பிளைன் பண்ணு. சரிங்க சார். ஓகே சூப்பர். பிரேம் 8 வந்து க்ளோஸ்ல தான்டா இருக்கும். 4 will be open, 8 will be close, 16 will be open, whereas 18 will be close. ஓகே ஸோ 6 வராதுடா, தப்பு. ஓகே மோதன், மைக் ஆன் பண்ணுடா. கரெக்ட் காயத்ரி. இப்போ நீ வந்து எப்படி சால்வ் பண்ண எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுடா. எனக்கு வந்து ஆன்சர் வேண்டாம். ஸோ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 1ங்கிற போதே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து 100 கிளாஸே விசிட் பண்ணிருப்பாரு. ஸோ எவ்ரி இந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருக்க? 10 நம்பர் வரைக்கும் எழுதுனியா? எவ்வளவு நம்பர் வரைக்கும் எழுதுன? நான் 16 வரைக்கும் ட்ரை பண்ணேங்க சார். ஓகே ஸோ பேசிக்கலி ஸ்டெப் 1 என்ன பண்ண, முகுந்தன் வந்து இந்த மாதிரி நிறைய நம்பர் எழுதி வச்சிருக்காரு. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ற? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எதெல்லாம் ஓபன் பண்ணுவான்னு பார்த்தியா? ஆமாங்க சார். கரெக்ட். ஸோ எல்லாமே ஓபன் பண்ணிட்டான். ஸோ செகண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ங்கிற போதே என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து 2, 4, 6, 8 அந்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிடுவாரு. சாரி க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஓகே வெரி குட். ஸோ தேர்ட் ஸ்டூடெண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து ஓபன் பண்ணுவாரு. 3 க்ளோஸ், 6 ஓபன் அப்படி பண்ணுவாங்க. 9 க்ளோஸ், 12 போயிடுவான் அடுத்து, சரியா? ஆமா 4 வரும். அப்புறம் ஆமா சார் 4 ஓபன், 8 ஓபன், 12. வெரி குட். ஸோ அடுத்து 5 வருவான். 5 க்ளோஸ், 10 ஓபன், 6 க்ளோஸ், 12 க்ளோஸ் ஆயிடும். 12 தெரியாது நமக்கு. 7 க்ளோஸ், அப்புறம் 14 தான் போவான். 8 க்ளோஸ், அடுத்து 16 தான் போவான். அடுத்து 9 ஓபன், 18 தான் போவான். அடுத்து 10 க்ளோஸ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 10 கதவுல வெரி குட்.
ஸோ இப்போ முகுந்தன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கொடுத்த ப்ராப்ளம கொஞ்சம் சின்ன ப்ராப்ளமா மாத்தி எழுதி பார்த்திருக்காரு. அதுல 1, 4, 9, 16 எல்லாம் ஓப்பன்ல இருந்திருக்கு. கரெக்டா? இந்த 1, 4 சொல்லுடா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அடுத்த ஸ்கொயர்ஸ் தான் இருக்கும்னு நான் அசியூம் பண்றேன் இல்லையா? ஆமா சார். வெரி குட், சூப்பர்ரா. இப்போ வந்து மத்தவங்க எல்லாரும் லிசன் பண்ணுடா. 10 டோர் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு முகுந்தன் கெஸ் பண்ணிருக்காரு. தட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். அது எந்த டோர்னா ஸ்கொயர் நம்பர்ஸ். ஆனா இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது 100 கதவு இருக்கு, இல்ல ஒரு 1000 கதவு இருக்கு, 100 பசங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இட் லுக்ஸ் வெரி பிக். நான் இந்த ப்ராப்ளம் உனக்கு நான் சொல்லி தரல. இப்போ வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? எப்பெல்லாம் உனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதோ அந்த பெரிய ப்ராப்ளம் என்ன பண்ற அப்படின்னா டேக் அ ஸ்மால் சாம்பிள், சின்னதா மாத்திக்கும். சரியா? ஸோ அதை எடுத்து சால்வ் பண்ண முடியுதான்னு பாரு. இப்போ 100 கதவுக்கு பதிலா 10 கதவு எடுத்துக்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரியா? இந்த 10 கதவு எடுத்துட்டு ரைட் 10 ஸ்டூடெண்ட் இமேஜின் பண்ணிக்கோ. ரைட் 1 to 10. சரியா? ஸோ இந்த 10 கதவுக்கு என்ன நடக்குதுன்னு நீ செக் பண்றதுக்கு குயிக்கா கண்டுபிடிச்சிடலாம். 100யுமே அப்படியே ப்ராடா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெருசு பெருசு பெருசுன்னு ஃபீல் வந்துட்டே தான் இருக்கும். அப்ப இந்த ப்ராப்ளம ஒரு குட்டி ப்ராப்ளமா மாத்திரு. சரியா? ஸோ 10 பேர்த்துக்கு பார்த்தேன்னா ஒரு 2 நிமிஷத்துல போட்டுடலாம். சரியா? ஸோ 1, 4, 9 இது 3 தான் ஓப்பன்ல இருக்குன்னு தெரியும். அப்போ இது 3க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பாரு. சரியா? ஸோ இது எல்லாமே என்ன நம்பரா இருக்கு? ஸ்கொயர் நம்பர். அப்ப அடுத்து 16 வருதான்னு செக் பண்ணி பாரு, வரும். சரியா? அப்போ ஸ்கொயர் நம்பர் எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர் எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும் அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் எவ்வளவு ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 10 ஸ்கொயர் இருக்கு. சரியா? ஸோ 10 ஸ்கொயர் இஸ் 100. ஃபைன். ஸோ புரியுதாடா? ஸோ கேன் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங்? இங்க இருக்காது புரியலன்னா சொல்லுங்கடா, ரிப்பீட் பண்றேன். ஓகே, இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் இந்த மெத்தட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டர்ன் ஃபைண்டிங் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன் ஃபைண்டிங் அப்ரோச் ஆர் ஜெனரலி இதுதான் ஆப்டிடியூட். சரியா? சயின்டிஸ்ட் எல்லாம் புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னா இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம்லாம் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்களா சின்ன சின்னதா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அதுக்கு பின்னாடி ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த பேட்டர்னை வச்சுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை கண்டுபிடிப்பாங்க. சரியா? ஸோ 2 விதமான லேர்னிங் ஆர் சால்விங் த ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு வந்து பேட்டர்ன் ஃபைண்டிங் அப்ரோச், இன்னொன்னு வந்து ஃபவுண்டேஷனல் அப்ரோச். ஸோ ஃபவுண்டேஷனல் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா புக்கில் இருக்கிறத படிச்சு அதுக்கப்புறம் சால்வ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளமே பாரு. ஒரு 10ஆம் நம்பர் கதவு இருக்குல்ல, 10th டோர். அந்த 10th டோருக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லு. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 10ஆம் நம்பர். சரியா? இதெல்லாம் 10th டோருக்கு என்னது? 1, 2, 5 and 10. Tell me what it is for number 10. I'm waiting. Factors. Very good. ரைட். ஸோ இப்போ எல்லா டோருக்குமே அப்ப யார் தான் வருவா? ஃபேக்டர்ஸ் தான் வருவாங்க. சரியா? ஒரு ஃபேக்டர் வந்தா ஓப்பன், 2 ஃபேக்டர் வந்தா க்ளோஸ், 3 ஃபேக்டர் வந்தா ஓப்பன், 4 ஃபேக்டர் வந்தா க்ளோஸ். ஆர் ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்தா ஓப்பன், ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்தா க்ளோஸ். கரெக்ட்? அப்போ எப்ப வந்து நம்மளுக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வரும்? இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? when do we get odd number of factor? Square numbers. Very good. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இங்க வந்து ஒரு டோருக்கு யாரு வரா? 10ஆம் நம்பர் டோருக்கு இவனுக்கு எல்லாம் தான் வரானுங்க, ஃபேக்டர்ஸ் தான் வருது. ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்தா ஓப்பன்ல இருக்கும், ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்தா க்ளோஸ்ல இருக்கும், ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்னா ஸ்கொயர் நம்பர் தான் வரும். இப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சு சால்வ் பண்ணான்னா சூப்பர். சரி, நீ ஐஐடிக்கு எல்லாம் போகலாம். ரைட், திஸ் இஸ் ஃபவுண்டேஷனல் அப்ரோச்.
ரைட். ஆனா இதுக்கு உனக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுக்கு ஒரு சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைம் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருந்தா உங்க கிளாஸ்லயே ஒரு 10 பேர் சால்வ் பண்ணிருப்பேன். இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதியே சால்வ் பண்ணிருப்பேன். பேட்டர்ன் ஃபைண்டிங் அப்ரோச். ஸோ இப்படிதான் யோசிக்கணும். நம்மளுக்கு தெரியாமையே ஒரு ஆப்டிடியூட் ப்ராப்ளமா அப்படியே we should embrace it and try to solve it very easily. So that is the thing I actually want you guys to think about it. சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, அவ்வளவுதான். இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. Probably I think I might take another 5 minutes extra in today's session. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு கேம் சொன்னேன் இல்லையா, அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் ஷேர் பண்றேன்டா, டோன்ட் வரி. ஒரு சின்ன கேம் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கேமுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த கோ டு மீட்டிங் டூல மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோ. மினிமைஸ் பண்ணிட்டு கூகுள் குரோம் ஓபன் பண்ணு. கூகுள் ஓபன் பண்ணிட்டு நான் சொல்ற வெப்சைட்டை டைப் பண்ணு. KAHOOT kahoot.it அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் அமுத்து பார்க்கலாம். I'll just type name of the website, KAHOOT.IT அப்படின்னு டைப் பண்ணு. கேம் பின் அப்படின்னு ஒண்ணு கேக்குதா? வெரி குட். உன்னோட ஸ்கிரீன்ல அந்த கேம் பின் வந்திருக்கான்னு பாரு. இந்த கேம் பின்னை டைப் பண்ணி பார்க்கலாம் உன்னோட ப்ரௌசர்ல. என்னோட ஆடியோ மட்டும் கேட்டுக்கடா, சரியா? சூப்பர். நான் சொல்றப்ப மட்டும் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்கிரீன் வந்து பாத்துக்கணும், மாத்தி மாத்தி விளையாடணும், சரியா? 2 டேபை வந்து நீ ஆல்டர்னேட் பண்ணி தான் இந்த கேம் விளையாட முடியும். ஓகே, மொத்தம் 57 பேர் இருக்கேன் இந்த மீட்டிங்ல. மீட்டிங்லயும் நீ உள்ளதா இருக்கணும்டா, சரியா? அப்பதான் நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கறது கேட்கும் உனக்கு, சரியா? அதே மாதிரி இந்த மீட்டிங் ஸ்கிரீன்ல தான் உனக்கு கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆகும். சீக்கிரம் வாடா. நிக் நேம் ஏதோ ஒன்று கொடுமா. நிக் நேம்னே கொடு. சூப்பர். கரெக்டா இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். சீக்கிரம் உள்ள வாங்க. நான் சொல்றத இது பண்ணுமா, டைப் பண்ண, சரியா? ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பா அடிச்சிருந்தாலும் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கூகுள் குரோம்ல போய் பாரு, இதான் ஸ்பெல்லிங். KAHOOT.IT டைப் பண்ணுமா. டைப் பண்ணி என்டர் கொடு.
ஸ்டார்ட் பண்ணவாடா. ஒரு 57 பேர் காமிக்குது மீட்டிங்ல, 43 பேர் தான் வந்திருக்கான். கொஞ்சம் பேர் மீட்டிங் ஆன் பண்ணி விட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஒரு 50 டச் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த பின் நம்பர் ரொம்ப முக்கியம். பின் நம்பர் இருந்தால் தான் நீ கேம்குள்ளேயே வர முடியும். ஓ சரி, பரவாயில்ல. இது எப்படி விளையாடுறது நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், குயிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். யாருக்காவது வரலனாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் லோட் ஆகி வரும்னு நினைக்கிறேன், நெட்வொர்க் ப்ராப்ளம். சரியா? ஸோ இப்போ இதோட கொஸ்டின் வந்து என்னோட ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும். அதாவது நம்ம மீட்டிங் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும். கோ டு மீட்டிங்குள்ள வரும். சரியா? ஆன்சர் எல்லாம் உன்னோட ஸ்க்ரீன்ல 4 பாக்ஸ் மட்டும்தான் வரும். பச்சை, ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர், சம்திங் ஒரு 4 கலர் வரும். என்னோட ஸ்க்ரீன்ல தான் உனக்கு கொஸ்டினும் இருக்கும், ஆன்சர் ஆப்ஷனும் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷனுக்கு ஏற்ற கலர் எது அப்படின்னு பார்த்து அதை கரெக்டா மார்க் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ ஸ்டார்ட் த கேம். அதர் பீப்புள் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா ஓகே, ஐ ரிப்பீட் இட், நோ ப்ராப்ளம். ஒரு தடவை விளாண்டா உனக்கே புரியும். அதாவது கொஸ்டின் அப்புறம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த கோ டு மீட்டிங்குள்ள தான் வரும். யாருக்காவது லக் இருந்தா உன்னோட போன்லயே கொஸ்டின் லோட் ஆகும். மோஸ்ட்லி கொஸ்டின் லோட் ஆகாது உன் போன்ல. சரியா? அப்ப நீ என்ன பண்றேன்னா, கோ டு மீட்டிங்ல நான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணும்போது ஜூம் பண்ணி கொஸ்டின் பார்த்து சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணிட்டு கஹூட் இந்த கூகுள் குரோம் போனேன்னா உனக்கு உன்னோட ஸ்கிரீன்ல 4 ஆப்ஷன் இருக்கும். ஏபிசிடின்னு 4 கலரா இருக்கும். பேசிக்கலி ஏபிசிடின்னு இல்லாம அது எந்த கலர்னு பார்த்து கரெக்டா மேட்ச் பண்ணணும். விளையாடலாம், சும்மா காசா பணமா. ரைட், ப்ராபப்ளி ஒரு தடவை விளையாண்டோம்னா வில் கெட் an ஐடியா. சரியா? யாருக்காவது உள்ள லோட் ஆகல அப்படின்னா வேடிக்கை மட்டும் பாருங்க. சரியா? மற்றவங்க விளையாடுறத பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்கும். ஐ வில் ஸ்டார்ட் தி கேம் நவ். அனிமாக்ஸ், கெட் செட், கோ. 3 கேள்வி கேட்பேன், சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதணும். சரியா? அதனால பட் கீப் யுவர் சிஸ்டம்ஸ் ரெடி. ஓகே. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்காப்பா? இருக்காது? நோ ப்ராப்ளம்ஸ். கேன் வி ஸ்டார்ட்? ஓகே. which of the following is a prime number? சரியா? இந்த 4 ஆப்ஷன்ல எது prime number அப்படின்னு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஸ்கிரீன்ல உனக்கு ஆப்ஷன் தெரியுதா? 57, 93, 91, 97. உன் போன்ல பாத்தீங்கன்னா 4 கலர் தான் இருக்கும். ரெட்டா, ப்ளூவா, மஞ்சளா, பச்சையா? 57னா ரெட் மார்க் பண்ணு. அப்போ 97 வாட் எவர் உனக்கு என்ன ஆன்சர் வருதோ, 93னா ப்ளூ மார்க் பண்ணு, 91னா ஆரஞ்சு மார்க் பண்ணு, 97னா பச்சை மார்க் பண்ணு. அவ்வளவுதான். ஆன்சர் இதுல போடாத, மத்தவன் காப்பி அடிச்சு எழுதிடுவான்.
சூப்பரு. ஸோ கரெக்டான ஆன்சர் 97. 19 பேர் கரெக்டா எழுதியிருக்க. நீ இத்தனை பேர் தப்பா மார்க் பண்ணி வச்சிருக்க. என்னடா படிச்ச நீ 2 நாளா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த கேள்விக்கு யாரும் ஃபாஸ்டா பதில் சொல்லியிருக்காங்களோ அவன் பேர்லாம் வருது, ரேங்கிங் மாதிரி வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. The sum of first 5 prime numbers is ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பரை ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. ஓகே, 28 ஆன்சர். 18 பேர் தான் இது கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ஈஸியான கேள்விடா. சரி, ஓகே ஃபைன். So let's go to the next question. ஓகே. நிறைய பேர் பக்கத்துல வந்துட்டு இருக்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ். In how many ways 100 chocolates can be equally distributed? சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். 3 கேள்விதான், அவ்வளவுதான் முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போடியம். Second place goes to Darshini. Oh, third place Darshini. Second place Gausia. And first place goes to Rajubai. யார் இப்ப ராஜுபாய்? ஓகே. ஸோ 2 பேர் கௌசியாவும் ராஜுபாய் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே. அண்ட் அடுத்த 5th பிளேஸ் இதெல்லாமே வந்துச்சு. பட் தென் அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே.